தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/6/2026 திங்கட்கிழமை உத்திர நட்சத்திரம் மாலை 3:38 வரை, பிறகு அஸ்தம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு ஆனி உத்திர தரிசனம், நடராஜர் தரிசனம், நடராஜர் அபிஷேகம். இன்று நடராஜ பெருமான் சன்னதிக்கு சென்று சிவபுராணம் பாட வேண்டும், நடராஜரை வழிபட வேண்டும். நடன கலைஞர் தில்லை கூத்தன் என்பார்கள். அப்படி அவருடைய அந்த சன்னதிக்கு நாம் சென்று வழிபட்டு வந்தால், ஆடுகின்ற நடராஜரை நாம் பார்த்து வழிபட்டு வந்தால், ஆட்டம் கண்ட வாழ்க்கை கூட அமைதியாக நிலையான வாழ்க்கையாக மாறிவிடுமாம். பல இடத்துல வேலைக்கு இருந்து அலைந்து திரிந்து அவர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருப்பவர்கள், ஒவ்வொரு இடத்திலும் 1 ஆண்டு 2 ஆண்டு இருந்து வேலையில் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே, இப்படி மாறிக்கொண்டிருக்கிறோமே, இடமாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நினைத்தவர்கள் நடராஜ பெருமானை வழிபட்டால் நல்லதாகவும் நிலையான ஒரு வாழ்க்கையையும் அது அமைத்துக் கொடுக்கும், நிலையான வருமானமும் கிடைக்கும் என்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த நடராஜருக்கு கூட ஒரு பாடல் உண்டு. நமன் வந்தால் பொல்லாதவன் விடமாட்டான், நடராஜர் பேரை சொன்னால் தொடமாட்டான் என்று கிராமப்புறங்களிலே படிப்பார்கள். ஆக வாழ்க்கையின் ஆயுள் நீடிப்புக்கு கூட நடராஜரை வழிபடுவதற்காக இந்த பாடல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நடராஜ பெருமானை இன்று நாம் சென்று வழிபடுவது நல்லது. சிவாலயம் சென்று அவருடைய தரிசனத்தை பார்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை பாதை சீராகும் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, அற்புத பலன் தரும் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும். ஜாதகத்தில் மொத்தம் 12 கட்டம் இருக்கு. 1 லக்கினம், 2 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம், குடும்பம், 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம். இப்படி பார்க்கிற பொழுது 5ஆம் இடம் என்பதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். நீங்கள் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அது அந்த பூர்வ புண்ணியத்தின் பலன் கிடைக்க 5ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். நீங்கள் பாக்கியம் செய்தவர்களாக இருந்தால் 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். 9 வலிப்பெற்றிருப்பவர்களுக்கு பாக்கியம் என்றே பேர் வைப்பார்கள், பாக்கியநாதன் என்பார்கள், பாக்கியம் என்றெல்லாம் வைப்பார்கள். இப்படி அந்த 2 இடத்திற்கும் அதிபதிகள் நன்றாக இருந்தாலும் கூட 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதிகளை பொறுத்து 3, 6, 8க்கு அதிபதிகளும் அவர்களுடைய நிலையையும் நாம் பார்க்க வேண்டும். சுப பலன்கள் தருவார்களா என்று சொல்லி பழைய கிரந்தத்தில் ஒரு பாடல் உண்டு. என்ன பாடல் அப்படின்னா, 5ஆம் இடத்திற்கு அதிபராய் இருந்தோன் ஆன 9ஆம் இடத்து அதிபரும், எந்த கிரகங்கள் ஆனாலும் நல்ல இசைந்த பலன் தரும் என்றிட்டாலும், 5, 9 மிஞ்சும் பலன் தருங்கிறது என்றிட்டாலும், அந்தமாய் 3, 8க்கு உடையோர் சான்றோர், 3, 8க்கு உடையோர் ஆனோர் அசுப பலன் தருவார்கள். புத்திநாதன் தந்திடுவார் சுபபலனை, சுவர் சேர்க்கை பார்வை தான் பெற்றால் நலமெனவே சாற்றுவீரே அப்படின்னு முடிச்சிருக்கு. இந்த 3, 6, 8க்கு அதிபதிகள் வலுப்பெற்றுச்சுன்னா இந்த பலன் கிடைக்காம போயிருமா. 3ஆம் இடம் 6ஆம் இடம், அதே 6, 8க்கு சுத்தமாக இருந்து நேரம் நல்ல நேரம் பார்த்து குறிக்க வரும்னு பஞ்சாங்கத்தில் போட்டுருவோம். அந்த 3 இடங்களும் சுப பார்வை பெறணுமா. அதனால பகை கிரகங்கள் இருந்துச்சுனாலும் இருந்தா இது 5, 9 நல்லா இருந்தாலும் அதை நடத்த விடாமல் செய்யுமா. ஆகையினாலே நம்முடைய சுய ஜாதகத்தை எப்போதுமே புரட்டி பார்க்கணும். 3ஆம் இடத்துக்கு அதிபதி ஒருத்தருக்கு சரியில்லைன்னா சகோதர ஒற்றுமை நல்லா இருக்காது. அதே நேரத்தில் அவங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள அரசல் புரசர்கள் நிறைய வரும், சொத்து பிரச்சனைகள் நிறைய வரும், பாகப்பிரிவினர்கள் முடியாமல் இழுத்தடிச்சுக்கிட்டே போகும். அதே மாதிரி இந்த 3ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் வெற்றிகள் ஸ்தானம், வழக்குகளில் கூட வெற்றிகள் கிடைக்கும். 6ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா தான் கடன் சுமை குறையும். 6ஆம் இடம் வலுப்பெற்று இருக்குன்னா கடன் அதிகரிச்சுக்கினே போகும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன், அதை அடைக்க மற்றொரு கடன், இப்படி கோடிக்கணக்கான கடன் வாங்கி அதை சில பேர் பெருமையாக கூட நினைப்பாங்க. இருந்தாலும் கடன் சுமை கூடிக்கினே போனால் கவலைகள் அதிகரிக்கும் இல்லையா. அதே மாதிரி புதிய வேலை அமையணும், அல்லது வேலை வாய்ப்புல நமக்கு நல்ல பதவிகள் எல்லாம் கிடைக்கணும், தலைமை பதவி கிடைக்கணும், அயல்நாட்டு யோகம் கிடைக்கணும்னு நினைச்சா 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். 6ஆம் இடமும் அந்த 3ஆம் இடமும் நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும். அதே நேரம் 5, 9 நன்றாக இருந்தால் மிஞ்சும் பலன் தரும் என்பது முன்னொரு வாக்கு என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள், யோகமான நாள், எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கின்ற நாள். 2லே செவ்வாய் இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும். பூமியாலும் யோகம், புதல்வர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்கால சிந்தனைகள் எளிதில் வெற்றி பெறுகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்தபடியே சேரும். குடும்பச்சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உயர் பதவிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிதிநிலை உயர்ந்து நிம்மதி கிடைக்கின்ற நாள். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். அரசு வழி சலுகைகள் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதனாலே அழகு வைத்து நகைகளை மீட்டுக் கொண்டு வரும் வாய்ப்பு உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவு கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வரலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு இழந்த வேலையை மீண்டும் பெறக்கூடிய யோகமும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது இருப்பதால் மோதல்கள் அகல முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். முதலீடுகள் செய்யும் தொழிலில் சில தடைகள் ஏற்படலாம். 8லே சனி இருப்பதனாலே கொஞ்சம் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். இடவிற்பனை மூலம் வரும் லாபத்தை கொண்டு நீங்கள் கடன் சுமையை அடைக்க முன் வருவீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்களை கூட நீங்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விரயஸ்தானத்தில் வியாழன் இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன் லாபம் சிறப்பாக இருக்கும். புதிய முடிவெடுத்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. செவ்வாய் பலம் 9ல் இருப்பதனாலே முன்னோர் வழியில் முறையான சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது பாகப்பிரிவுகள் சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை பலப்படும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். குடும்ப சுமையும் அதிகரிக்கும். பணத்தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். என்ன இருந்தாலும் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அருகில் இருக்கும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. 6ல் சனி இருப்பதனாலே உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். வரும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தமும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். செவ்வாய் பலம் இருப்பதனாலே உங்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வாகலும் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. உதிரி வருமானங்களும் உங்களுக்கு பெருகும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தலைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்றன. எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். விரயத்துக்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 4ஆம் இடத்திலே சனி இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. என்ன இருந்தாலும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளுக்கு நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 9ல் கேது இருப்பதனாலே உங்களுக்கு நூதன ஆலயங்கள் அல்லது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இன்று நிறைவேறலாம். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். வருமானத்தை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கலாம். அது அசுப செலவாக இல்லாமல் சுப செலவாக அமைய மாற்றிக்கொள்ளுங்கள். குரு பார்வை இருப்பதனாலே குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க நீங்கள் சில விலையுந்த பொருட்களை வாங்குவதிலும் நாட்டம் செலுத்துவீர்கள். சுக்கிரபலமும் 7ல் இருப்பதனாலே பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். அதே நேரம் 2ல் ராகு இருக்கிறது. எனவே பொருளாதார நெருக்கடிகள் அகலும். நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். அரசியல்வாதியாக இருந்தால் நல்ல எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு திடீரென மாற்றப்படலாம். செவ்வாய் பலமும் நன்றாக இருப்பதனாலே நீங்கள் பூர்வ புண்ணியத்தின் வலிமையினால் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அவைகள் எல்லாம் இன்று படிப்படியாக நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குருபார்வை இருப்பதனால் நீங்கள் குருவை கும்பிடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். விரோதங்கள் விலக விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வீடு மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். வருமானம் ஓரளவு வந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இன்று நீங்கள் திங்கட்கிழமை என்பதனாலே அம்பிகையை வணங்குவது நன்மை தரும். மீனராசினர்களே, உங்களுக்கு இந்த மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். தடைகள் அனைத்தும் தானாக விலகும் நாள். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழாவில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்பச்சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. 3லே செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் இருந்த சிக்கல்களை உடன்பிறப்புகள் தீர்த்து வைப்பார்கள். வளர்ச்சி அதிகரிக்கும். வரவேண்டிய தொகை எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காண்பீர்கள். செவ்வாய் பலம் 3ல் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அலைபேசி வழியில் வரும் தகவல் அனுகூல தகவல்களாக இருக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள், புகழ் கூடும் நாள், பொருளாதார நிலை உயரும் நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.